கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேசத்திற்காக ஜெபிக்க ஒரு அறைகூவல். வரும் ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை சுதந்திர தினத்தன்று மாலை 5 மணி முதல் 7 மணி வரை தேசத்திற்கான ஜெபம் இணையதளம் மூலம் நடைபெற உள்ளது. வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகள் வாட்ஸ்அப் மூலம் தெரியப்படுத்தினால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் அனுப்பப்படும். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய நாம் நம்மை நாமே தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடுவோமானால் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் அதை கேட்டு நம்முடைய பாவத்தை நமக்கு மன்னித்து நம்முடைய இந்திய தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவது உறுதி. ஆமேன். தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு மத்திய ஆப்பிரிக்க குடியரசு நாட்டுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மத்திய ஆப்பிரிக்காவில் நிலத்தால் சூழப்பட்ட நாடு மத்திய ஆப்பிரிக்க குடியரசு ஆகும். இதனுடைய தலைநகர் பாங்குயின். இங்கு சுமார் 73% கிறிஸ்தவர்கள் வசிக்கிறார்கள். சுமார் 56.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்தின் மீது கர்த்தருடைய ஆளுகை படும்படியாய் ஜெபிப்போம். இந்த மத்திய ஆப்பிரிக்க குடியரசானது 20 நிர்வாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 80க்கும் மேற்பட்ட இனக்குழுக்களை கொண்டிருக்கிறது. இங்கு பெரும்பாலும் விவசாயம் இவர்களுடைய முக்கிய தொழிலாக காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் இவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிப்போம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை இங்குள்ளவர்கள் கொடுக்கத்தக்கதாகவும் ஆவியின் கனிகளினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 56.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மத்திய ஆண்டவரே ஆப்பிரிக்க குடியரசுக்காக நாங்கள் தேவ சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. இங்குள்ள ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே, திருச்சபையில இருக்கிற மக்கள் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. எல்லா பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிற கிருபையை கத்தத்தாங்க ஆண்டவரே. திருச்சபையிலுக்குள்ளே எழுப்புதலை கத்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற அநேக தாய்மார்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. தேசத்துக்காக செயல்படுகிற தீமோத்திக்குள் எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பா, சாமுவேல்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற சிறு பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. இத்தேசமானது தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இத்தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா வறுமை நிலைகள் ஆண்டவரே இந்த மக்களை தொடாதபடி கர்த்தர் வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொள்ளை நோய்களுக்கு விலக்கி கொள்ளுங்க. கர்த்தர் அப்படியே செய்றீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.